மாயா வினோத பரதேசி. எழுதியவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். பாகம் 2. அதிகாரம் 11. நீர்மேல் குமிழி நீலலோசனியம்மாள். பகுதி 7. நீலலோசனியம்மாள் தனக்கு கொடுத்த மோதிரத்தை அணிந்திருந்த பக்கிரியா பிள்ளை அபாரமான திகிலும் கலக்கமும் அடைந்து நடுநடுங்கி நின்றான். அங்கிருந்த போய் இடும்பன் சேர்வைக்காரன் முதலிய ஒவ்வொருவரும், நான் ஒரு பாவத்தையும் அறியேன், என்னை சோதனை போட்டு பார்த்து கொள்ளுங்கள் என்று மிகுந்த கவலையோடு கூறினர். அந்நியர்களான பிரயாணிகளும் அதுபோலவே குற்றவாளி அல்ல என்று கூறினர். உடனே விசாலாட்சி அம்மாள் தனது புருஷனை பார்த்து, சரி, எல்லோரும் இப்படியே இருக்கட்டும், நீங்கள் போய் போலீஸ்காரரை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றாள். அதை கேட்ட நீலலோசனி அம்மாள், மோதிரம் போனால் பீடை போயிற்று, இதற்காக போலீசாரை ஏன் கூப்பிட வேண்டும்? யாரோ அந்த மோதிரத்தை கண்டு பிரியப்பட்டு அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களே வைத்து சந்தோஷம் அடையட்டும், போலீசாரை கூப்பிட வேண்டாம் என்றாள். அப்போது ரமாமணி அம்மாளின் மனத்தில் ஒரு நினைவு தோன்றியது. உண்மையில் யார் திருடியவர் என்பது தெரியாவிட்டால் நீலலோசனி அம்மாள் தங்கள் பேரில் சந்தேகம் கொண்டு தங்களை அயோக்கியர்கள் என்று எண்ணி தங்கள் வீட்டில் இராமல் வேறு இடத்திற்கு போய்விட்டால் அதனால் 5 லட்சம் ரூபாய் தங்களுக்கு இல்லாமல் போய்விடுமே என்று நினைத்த ரமாமணி அம்மாள், அப்படியல்ல அம்மா, போலீசார் வந்து தான் ஆக வேண்டும். இப்போது உங்கள் மோதிரத்தை எடுத்தவர் நாளைக்கு எங்கள் நகைகளையும் எடுப்பார்கள். நீங்கள் போய் போலீசாரை அழைத்து வாருங்கள் அப்பா என்றாள். உடனே ரமாமணியின் தகப்பனார் கதவை திறந்து கொண்டு வெளியில் போய் சிறிது நேரத்தில் 2 போலீஸ் ஜவான்களோடு திரும்பி வந்து சேர்ந்தார். தம்மை அழைத்து வந்தவரிடம் போலீசார் அந்த திருட்டின் விவரத்தையும் படுத்திருந்த மனிதர்கள் இன்னார் என்பதையும் தெரிந்து கொண்டவர்கள். ஆதலால் அவர்கள் வந்தவுடனே நீலலோசனி அம்மாளை நோக்கி, அம்மா, இதோ இருக்கும் இந்த மனிதர் கையில் போட்டிருக்கிறாரே, இந்த மோதிரமா திருட்டு போனது என்றனர். அதற்கு நீலலோசனி அம்மாள், இல்லை, அதை அவருக்கு நானே கொடுத்து விட்டேன். அதுபோலவே இன்னொன்று என் கையில் இருந்தது, அதைத்தான் யாரோ ஒருவர் வந்து கழற்றி கொண்டார் என்றார். உடனே ஜவான்கள், கழற்றியது ஆண் பிள்ளைதான் என்பது நிச்சயமாக தெரிந்ததா என்றனர். உடனே நீலலோசனி அம்மாள், ஆம், அது நிச்சயமாக தெரிந்தது. அதுவுமன்றி உங்களை அழைத்து வந்த பெரியவர், இந்த பக்கிரியா பிள்ளை முதலியவர்கள் எல்லாம் எனக்கு வேண்டியவர்கள். இவர்கள் இந்த காரியத்தை செய்தே இருக்க மாட்டார்கள். இவர்களோடு வந்து இருக்கும் போயும் சேர்வைக்காரரும் கூட அப்படி செய்யக்கூடியவராக தோன்றவில்லை. இன்னும் மிகுதியுள்ள பிரயாணிகள் யார் என்பதே எனக்கு தெரியாது என்றாள். அவள் கூறியதை கேட்டுக்கொண்ட ஜவான்கள் விசாலாட்சி அம்மாள், ரமாமணி அம்மாள், அவளது தந்தை பக்கிரியா பிள்ளை ஆகிய 4வரையும் தூர விலகி நிற்க செய்துவிட்டு போய் இடும்பன் சேர்வைக்காரன் மற்ற பிரயாணிகள் ஆகிய 6வரையும் சோதனை போட்டு பார்த்தனர். எவர் இடத்திலும் மோதிரம் காணப்படவில்லை. விளக்கை எடுத்துக்கொண்டு தரை முழுவதும் தேடி பார்த்தனர். பிறகு அவ்விடத்தில் இருந்த மூட்டைகளையெல்லாம் பரிசோதித்து பார்க்க எத்தனித்த காலத்தில் நீலலோசனி அம்மாள், ஐயா, ஏன் வீணில் பிரயாசைப்படுகிறீர்கள்? எடுத்தவர்கள் மூட்டையிலா வைக்கப் போகிறார்கள்? அது சிறிய மோதிரம், அதை வாயில் போட்டுக்கூட சுலபத்தில் விழுங்கிவிடலாம். அப்படி இருக்க நீங்கள் அதை தேடி கண்டுபிடிக்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை. மோதிரம் போனால் போகிறது, இவ்வளவோடு விட்டுவிடுங்கள் என்றான். அதை கேட்ட போலீசார், இருக்கட்டும் அம்மா, முதலில் மூட்டையை பார்ப்போம், மூட்டையில் இல்லாவிட்டால் பிறகு இவர்களுடைய வயிற்றை சோதனை போட்டு பார்த்து விடுவோம் என்றனர். அதற்கு நீலலோசனி அம்மாள், வயிற்றை எப்படி சோதனை போடுகிறது என்று வியப்போடு கேட்க, அதற்கு ஜவான்கள், அம்மா, இந்த ஊர் பெரிய ஆஸ்பத்திரியில் எக்ஸ்ரே என்று ஒரு கருவி இருக்கிறது. அதன் உதவியால் மனிதருடைய உடம்பில் உள்பக்கத்தை போட்டோகிராஃப் பிடிக்கலாம். வயிற்றில் மோதிரம் இருந்தால் அந்த போட்டோகிராஃபில் உடனே அது தெரிந்து போகும் என்று கூறிய வண்ணம் அங்கிருந்த மூட்டைகளையெல்லாம் ஒன்று விடாமல் எடுத்து பரிசோதனை செய்து பார்த்தனர். மோதிரம் அகப்படவில்லை. போலீசார் அவ்விடத்திலிருந்த அந்நியரான பிரயாணிகள் 4வரையும் இடும்பன் சேர்வைக்காரனையும் போயையும் அழைத்து கொண்டு அவ்விடத்தை விட்டு சென்றனர். அவ்வாறு போகும் முன் அவர்கள் நீலலோசனி அம்மாளும் மற்றவரும் பொழுது விடிந்தவுடன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர்களது ஊர் பெயர் முதலிய விவரங்களை எழுதி கொண்டு போயினர். அதன் பிறகு ரமாமணி அம்மாள் முதலியோருக்கு தூக்கம் பிடியாமல் போனது. ஆகையால் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் சம்பாஷித்துக் கொண்டே படுத்து மிகுதி பொழுதையும் கழித்தனர். இடும்பன் சேர்வைக்காரனும் போயும் யோக்கியமான மனிதர்கள், ஆதலால் அவர்கள் மோதிரத்தை திருடியிருக்க மாட்டார்கள் என்றும் மற்ற 4 பிரயாணிகளுள்
யாரோ ஒருவரே திருடி இருக்க வேண்டும் என்றும் தமக்குள் நிச்சயித்துக் கொண்டனர். விடியற்காலம் 5 மணி சுமாருக்கு நீலலோசனி அம்மாள் தமது வழக்கப்படி குழாய் அண்டை போய் தனது ஸ்நானம், அனுஷ்டானம் முதலியவைகளை முடித்துக்கொள்ள அதற்குள் பொழுது விடிந்தது. அந்த திருட்டின் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் எல்லோரது மனதிலும் தோன்றி வதைத்துக் கொண்டிருந்தது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உண்மை வெளிப்பட்டதா என்பதை தெரிந்து கொண்டு வரும்படி ரமாமணி அம்மாள் தனது தந்தையை கேட்டுக்கொள்ள அவர் உடனே புறப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்விட்டு வெகு நேரம் கழித்து திரும்பி வந்து, என்ன ஆச்சரியத்தை சொல்வேன், நாம் யாரை யோக்கியர் என்று நினைத்தோமோ அவன்தான் அயோக்கியத்தனம் செய்திருக்கிறான். பொழுது விடிந்தவுடன் போலீசார் சந்தேகப்பட்ட மனிதர்களையெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் எக்ஸ்ரே என்ற எந்திரத்தை வைத்து வயிற்றின் உள்பாகத்தை போட்டோ பிடித்தார்களாம். மோதிரம் நம்முடைய இடும்பன் சேர்வைக்காரனுடைய வயிற்றில் இருக்கிறதாம். அந்த படத்தை நானும் பார்த்தேன். மோதிரம் வயிற்றில் இருப்பது நன்றாக தெரிகிறது. போலீசார் அவனை மாத்திரம் ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டு மற்றவரை விட்டுவிட்டார்கள். நம்முடைய பொய்யை காய்கறி கடைக்கு போய்விட்டு வரும்படி அனுப்பியிருக்கிறேன். மற்ற பிரயாணிகள் தாம் போக வேண்டிய இடங்களுக்கு போய்விட்டார்கள். இடும்பன் சேர்வைக்காரனை 2 நாளில் தண்டித்து விடுவார்கள். குறைந்தது 6 மாத தண்டனையாவது கிடைக்குமாம். போலீசார் எவ்வளவு தூரம் அடித்து வற்புறுத்தி கேட்டாலும் சேர்வைக்காரன் தான் திருடவில்லை என்றும் மோதிரம் தன் வயிற்றில் இருக்காது என்றும் சொல்கிறான். இந்த அம்மாளை சப் இன்ஸ்பெக்டர் விசாரணை செய்ய வேண்டுமாம், வர சொன்னார் என்றார். அதை கேட்ட மற்றவர் பெருத்த கலக்கமும் கவலையும் விசனமும் அடைந்து என்ன சொல்வதென்பதை அறியாமல் மௌனமாக இருந்தனர். தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்விட்டு வருவதாக சொல்லிவிட்டு நீலலோசனி அம்மாள் உடனே அவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போய்விட்டாள். ரமாமணி அம்மாள் முதலியோர் பெருத்த மனக்கலக்கமும் மலைப்பும் அடைந்து தாம் போஜனம் செய்ய வேண்டும் என்பதையும் மறந்து அப்படியே உட்கார்ந்து போயினர். தங்களோடு வந்த மனிதரை ஏவி தாங்களே அந்த திருட்டை நடத்தியிருக்கிறோம் என்று நீலலோசனி அம்மாள் நினைத்து தம்மை பற்றி வித்தியாசமான அபிப்பிராயம் கொண்டுவிடப் போகிறாள் என்பதே அவர்களது முக்கியமான கவலையாக இருந்தது. அதுவுமன்றி அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஆதலால் நிச்சயதார்த்தம் கோமளேஸ்வரன் பேட்டையில் நடக்கிறதா அல்லது புரசைப்பாக்கத்தில் நடக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு ரமாமணி அம்மாள் கல்யாண கும்பலில் போய் சேர்ந்து கொள்ள வேண்டும். அதுவுமன்றி இடும்பன் சேர்வைக்காரனுடைய ஆட்களை அவன் இரவில் நேராக கோமளேஸ்வரன் பேட்டைக்கு வரும்படி ஏற்பாடு செய்திருந்தான். ஆதலால் அவர்கள் வந்தவுடன் அவர்களை தக்கபடி நடத்தி வேலாயுதம் பிள்ளையின் வீட்டார் இருக்கும் இடத்திற்கு அழைத்து கொண்டு போய் காரியத்தை நடத்த வேண்டும். பகைவரின் அடையாளத்தை ரமாமணி அம்மாள் இடும்பன் சேர்வைக்காரனுக்கு காட்ட வேண்டும். அவன் தன்னுடைய ஆட்களை ஏவி உடனுக்குடன் ஒவ்வொருவரது வேலையையும் முடிக்க வேண்டும். ஆகவே இடும்பன் சேர்வைக்காரன் இல்லாமல் போனால் அவர்கள் கோரி வந்த காரியம் நடவாது. அதுவும் அன்றி இடும்பன் சேர்வைக்காரனுடைய ஆட்கள் இன்னார் என்பது கூட ரமாமணி அம்மாள் முதலியோருக்கு தெரியாது. ஆகவே அந்த பெருத்த இக்கட்டில் தாம் எப்படி நடந்து கொள்வது என்பதை அறியாதவராய் ரமாமணி அம்மாள் முதலியோர் குழம்பி தவித்து தத்தளித்தனர். நீலலோசனி அம்மாள் பெருந்தன்மை உடையவள். ஆதலால் அவள் இடும்பன் சேர்வைக்காரனுக்கு தண்டனை செய்து வைக்க விரும்ப மாட்டாள் என்றும் அநேகமாய் அவன் விடுதலை அடைந்து விடலாம் என்றும் விடுதலை அடையாவிடில் ரமாமணியின் தகப்பனார் அவனை ஜாமீனில் விடுவித்து அழைத்து கொண்டு வர வேண்டும் என்றும் அவர்கள் முடிவு கட்டினர். ஆகவே ரமாமணியின் தகப்பனார் தமது போஜனத்தை முடித்துக்கொண்டு தம்மிடத்தில் இருந்து 2000 ரூபாய் பணத்தை கையில் எடுத்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சேர்ந்தார். பிறகு ரமாமணி அம்மாளும் மற்றவரும் தமது போஜனத்தை முடித்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து என்ன செய்தி வருமோ என்று மிகுந்த ஆவலோடு காத்திருந்தனர். ரமாமணியின் தந்தை மாத்திரம் மாலை 4 மணிக்கு விசனத்தினால் வாடிய முகத்தோடு வந்து சேர்ந்து, அம்மா ரமாமணி, நீலலோசனி அம்மாள் இங்கே என்ன நடந்ததோ அதை அப்படியே அங்கே சொன்னாள். அதிலிருந்தும் இடும்பன் சேர்வைக்காரனுடைய வயிற்றில் மோதிரம் இருப்பதிலிருந்தும் அவனே திருடன் என்று நிச்சயமாவதால் அவனை ஜாமீனில் விட முடியாது என்று போலீசார் கண்டித்து சொல்லிவிட்டார்கள். 2 நாளில் கேஸ் மேஜிஸ்ட்ரேட் கச்சேரியில் விசாரணைக்கு வருமாம். அதுவரையில் அந்த அம்மாள் இந்த ஊரில் இருக்க வேண்டுமாம். அதுவரையில் நாமும் இங்கே இருந்தே அந்த அம்மாளை அழைத்து கொண்டு போக வேண்டும். அந்த அம்மாளுக்கு நம்மேல் ஏற்பட்ட பிரியமும் மதிப்பும் கொஞ்சமும் குறையவில்லை. அவர்கள் நம்மேல் எள்ளளவும் சந்தேகமே கொள்ளவில்லை. ஆகையால் அவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் மாசிலாமணி பிள்ளை நம்மை அனுப்பிய காரியம் மாத்திரம் இன்று நிறைவேறாது என்றார். உடனே ரமாமணி அம்மாள், சரி, நாம் என்ன செய்யலாம்
திடீரென்று இந்த சேர்வைக்காரருடைய புத்தி இப்படி கெட்டுப்போனதே அதற்கு காரணம். மாசிலாமணி நம்மேல் கோபம் கொள்ள நியாயமே இல்லை. அது போகட்டும், இந்த அம்மாள் எங்கே காணுமே என்றாள். அதற்கு ரமாமணியின் தகப்படார், இந்த அம்மாள் எந்த ஊரிலும் திருவேட்டீஸ்வரன் பேட்டையிலும் உள்ள சிவாலயங்களுக்கெல்லாம் போய் சுவாமி தரிசனம் செய்து கொண்டு ராத்திரி வருவதாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். இன்று இரவில் நாம் இங்கே இருக்க மாட்டோம் என்றும் அந்த அம்மாள் வந்து வழக்கப்படி இங்கே படுத்து கொண்டிருந்தால் நாம் விடியற் காலம் வருவோம் என்றும் சொல்லி வைத்திருக்கிறேன் என்றார். அதற்கு ரமாமணி அம்மாள், சரி, அப்படியானால் நாம் எல்லோரும் ராத்திரி போஜனத்தை முடித்துக்கொண்டு புறப்பட்டு கோமளேஸ்வரன் பேட்டைக்கு போய் வேலாயுதம் பிள்ளையின் ஜாகையாண்டே இருப்போம். இடும்பன் சேர்வைக்காரனுடைய ஆட்கள் வந்தால் அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டு வந்து சேருவோம் என்றாள். அதுவே சரியான யோசனை என்று தாய் தந்தையர் ஒப்புக்கொண்டனர். அன்றைய இரவு சுமார் 9 மணி சமயம் இருக்கும். ரமாமணி அம்மாள், அவளது தாய் தந்தையர், போய் பக்கிரியா பிள்ளை ஆகிய ஐவரும் கோமளேஸ்வரன் பேட்டையில் கந்தசாமியின் ஜாகை வாசலை அடைந்தனர். அது பெருத்த மெத்தை வீடாக தோன்றியது. அதோடு அதன் வெளிப்பக்கத்தில் வாழை மரங்கள், பந்தல், தோரணங்கள் முதலிய கல்யாண அலங்காரங்கள் நிறைந்திருந்தன. அவைகளை கொண்டே நம்மவர் அதுதான் கந்தசாமியின் ஜாகை என்று உணர்ந்து கொண்டனர். ஆனால் வாசல் கதவு மாத்திரம் மூடப்பட்டு வெளிப்பக்கத்தில் தாளிட பெற்றிருந்தது. மனிதர் ஒருவர் கூட காணப்படவில்லை. ரமாமணி அம்மாளின் தந்தை எதிர் வீட்டு திண்ணையில் இருந்த ஒரு மனிதரோடு பேசி அன்று நிச்சயதார்த்தம் நடந்ததா என்றும் கல்யாண வீட்டில் மனிதரே யாரும் இல்லாததன் காரணத்தையும் கேட்க அந்த மனிதர், ஐயா, எனக்கு நிச்சயமான சங்கதி எதுவும் தெரியாது. கல்யாண பிள்ளை 4-5 தினங்களாய் காணப்படவில்லையாம். பந்தல் போட்டு அலங்காரம் செய்யும்படி அவர் ஒருவரிடம் பேசி பணம் கொடுத்திருந்தாராம். அவர் தம்முடைய ஒப்பந்தப்படி பந்தல் முதலியவைகளை போட்டுவிட்டு போய்விட்டார். வெளியூரிலிருந்து பிள்ளையின் தாய் தகப்பன்மார் வந்து 2-3 தினங்களாய் இங்கே இருந்தார்கள். இன்று மத்தியானம்தான் அவர்கள் புறப்பட்டு ஊருக்கு போய்விட்டார்கள் போல தோன்றுகிறது. இந்த பந்தல் நேற்று மாலையில்தான் போடப்பட்டது. காணாமல் போன பையன் ஒருவேளை என்றாவது வரமாட்டானா என்றும் வந்தால் நிச்சயதார்த்தத்தை நடத்திவிடலாம் என்றும் அவனுடைய தாய் தகப்பன்மார் நினைத்து பந்தல் போட்டதை தடுக்காமல் இருந்தார்களோ, அல்லது அவர்கள் தடுத்தும் கான்ட்ராக்டர் அதை கேளாமல் தம்முடைய ஒப்பந்தப்படி முடித்து பணத்தை வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்து இந்த அலங்காரங்களை எல்லாம் செய்து வைத்தாரோ என்னவோ தெரியவில்லை. கல்யாண பிள்ளைக்கு சமையல் செய்து போட்டு கொண்டிருந்த வேலைக்காரி சமையலறையை மாத்திரம் பூட்டிக்கொண்டு மற்ற இடத்தை இந்த கான்ட்ராக்டர் வசம் ஒப்புவித்துவிட்டு உள்பக்கத்தில் இவர்கள் செய்ய வேண்டிய அலங்காரங்களை இன்று செய்யட்டும் என்று விட்டு தன்னுடைய வீட்டுக்கு போய்விட்டாள் போலிருக்கிறது. கான்ட்ராக்டர் தன் வேலையை முடித்துக்கொண்டு கதவை வெளியில் தாளிட்டு கொண்டு போயிருக்கலாம். இந்த மாதிரி அலங்கோல கல்யாணத்தை நான் இதுவரையிலும் பார்த்ததே இல்லை என்றார். அதை கேட்டுக்கொண்ட ரமாமணியின் தகப்பனார் திரும்பி வந்து அந்த தகவல்களை எல்லாம் மற்றவரிடம் தெரிவித்ததன்றி தாம் எல்லோரும் அந்த அகால வேளையில் வெளியில் நிற்பதை விட கல்யாணத்திற்கு வந்தவர் போல நடித்து வீட்டிற்குள் போயிருந்தால் எப்படியும் சேர்வைக்காரனுடைய ஆட்கள் வருவார்கள் என்றும் தாம் அவர்களை எச்சரித்து ஊருக்கு திரும்பி போய்விட செய்ய வேண்டும் என்றும் கூறினார். அதை மற்றவர் ஆமோதிக்க எல்லோரும் உள்ளே சென்று கூடத்தில் காணப்பட்ட விசிப்பலகைகளில் உட்கார்ந்து கொண்டு ஆட்களின் வரவை ஆவலோடு எதிர்பார்த்திருந்தனர். அவ்வாறு இரவு 12 மணி நேரம் வரையில் பார்த்தனர். ஆட்கள் வரவில்லை. எல்லோரும் அலுத்து தூங்கிவிட்டனர். ஒரு நாழிகை நேரத்திற்கு பிறகு திடுதிடுவென்று பனை மரங்கள் போலிருந்த ஆட்கள் சுமார் 20 உள்ளே நுழைந்துவிட்டனர். எல்லோரும் நன்றாக கள் குடித்து மயங்கி வெறி கொண்டு ஆடி விழுந்து கொண்டு வந்து கூடத்தில் படுத்திருந்தவர்கள் மீது பாய்ந்து இடும்பன் சேர்வைக்காரன் அதற்கு முன் சொல்லி வைத்திருந்தபடி எல்லோரையும் அங்கஹீனப்படுத்திவிட்டனர். ரமாமணி அம்மாள் முதலியோர் அலறி அடித்து கொண்டு எழுந்து தாங்கள் மன்னார்குடியார் அல்ல என்று சொன்னதையும் காதில் வாங்காமல் அந்த முரட்டு மனிதர்கள் தாம் கோரி வந்த காரியத்தை நிறைவேற்றிவிட்டு வீட்டிலிருந்து வெளிப்பட அந்த சமயத்தில் அங்கே ஓடி வந்த ஜனங்களும் போலீசாரும் அந்த ஆட்களை பிடித்துக் கொண்டனர். வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.